டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. தேர்தல் பத்திர முறையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா இந்த தேர்தல் பத்திர முறை என்பது மிகவும் ரகசியமான முறையில அரசியல் கட்சிகளுக்கு பல கார்ப்பரேட் கம்பெனிகள், பல தொழிற்சாலை அதிபர்கள் எல்லாம் அந்த பத்திரத்து மூலமா அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இது பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் கட்சிக்காக நிதி சேர்ப்பதற்காக இந்த பத்திர முறையை கொண்டு வந்தது. இதை அப்பொழுதே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் அரசியல் கட்சிகள் எதிர்த்தார்கள். அதாவது ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுப்பது என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும், அதில் மறைவு இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம், சில சலுகைகளை பெறுவதற்காக கார்ப்பரேட் கம்பெனிகள் ரகசியமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்களை அந்த ஆளுங்கட்சிக்கு கொடுத்து அந்த ஆளுங்கட்சி அந்த பணத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை தோற்கடிக்கிற ஒரு நிலை வருகிறது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வெளிப்படையான முறையில பணம் கொடுப்பது, அதாவது டொனேஷன் கொடுப்பதெல்லாம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம். இந்த உச்ச நீதிமன்றமானது அதை உறுதி செய்திருக்கிறது. ஓரளவு உச்ச நீதிமன்ற வாழ்வு இப்பொழுது இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறது என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியில கள்ளப்பணத்தை எல்லாம் சில கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்களுக்கு அந்த பத்திரங்களாக கொடுத்து அதில் யார் கொடுத்தார்கள் என்று தெரியாத அளவில் அந்த பணத்தை அவர்கள் நிறைய சேர்த்து இப்பொழுது கடந்த ஆண்டு கூட 2023ஆம் ஆண்டு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு 3980 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி கிடைச்சது 675 கோடி தான். இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இது போன்ற பணத்தை, கள்ள பணத்தை அவர்கள் பெற்று அதன் மூலமாக எதிர்கட்சிகளை கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குவதோ, அது மட்டுமல்லாமல் ஆட்சிகளை கவிழ்ப்பதோ, அதற்கு இந்த பணத்தை அவர் பயன்படுத்துகிறார்கள். இது வெளிப்படையான தன்மை. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பது இந்த இந்தியா கூட்டணியுடைய திட்டம். காங்கிரஸ் கட்சியுடைய தொடர்ந்து போராடியது இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல சில கட்சிகள் இதை தவறாக பயன்படுத்தி கருப்பு பணத்தை அதில் அதிகமாக புழக்கத்தில் விடுகின்ற காரணத்தினால் இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் பாதிக்கப்படாதா நிதி பெறுவதிலிருந்து? குறிப்பாக நிதி பெறுவதிலிருந்து இல்ல, வெளிப்படையா அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறது தான் ஜனநாயக நாட்டில் எவரிபடி இஸ் ஈக்குவல், எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். ஒரு சில அரசியல் கட்சிகள் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த நன்கொடை பத்திரம் என்ற முறையில பல ஆயிரம் கோடி ரூபாயை சேர்த்து அதன் மூலமாக அரசியல் கட்சிகளை வீழ்த்துகிற வேலையை செய்து வருகிறார்கள். இது வெளிப்படைத்தன்மை வந்த பிறகு இந்த நிலை மாற்றப்படும். ஊழல் ஒழிப்பு மட்டுமல்ல, கள்ளப்பணமும் ஒழிக்கப்படும். நன்றி சார், இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.